ஒருத்தன் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கான். அப்போ டிவியில் ஒரு நியூஸ் ஓடுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருனாலும் யார் மேலனாலும் குண்டு போடலாம் அப்படின்னு சொன்ன மாயத்தில் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்கெல்லாம் அடிச்சு பத்துறாரு. ஓடிப்போ சைத்தானு வெயில் அனுப்பிட்டு வீட்டுக்குலாம் அடியில் ஒரு இடம் இருக்கும்ல, ஏதாச்சும் தற்காப்புக்காக கீழே போய் ஒளிவாங்களே, அந்த இடத்த நல்லா மெயின்டைன் பண்ணுறான். பண்ணிட்டு தேவையான சாப்பாடு, ரொம்ப வருஷத்துக்கு தேவையான சாப்பாடுலாம் அவங்க கொண்டு போய் வைக்கிறான். அங்கே போய் புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும் கீழே போய் எடுக்கிறாங்க. அப்போ ஏதோ சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட் வந்து அதோட கண்ட்ரோலில் இழந்தனால தெரியாமல் அவங்க வீட்டு மேலே போய் மோதி அந்த வீடும் நாசமாயிருது. இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, ஆரம்பிச்சிட்டாங்கடா வார. இவனோட பேரு கெவின். டோரை ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிட்டான். 35 வருஷத்துக்கு திறக்கவே முடியாத மாதிரி. ஆனா இது எதுவுமே அவன் பொண்டாட்டிக்கு பிடிக்கல. குழந்தையும் பிறந்து அவனுக்கு 35 வயசு ஆகுது. அந்த 35 வருஷத்துல அவனே எல்லாத்தையுமே சொல்லி தரான். புக்ல இருந்து விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு சொல்லி தரான். 35 வருஷம் ஆச்சு, வாங்க வெளியில போவோம்னு பொண்டாட்டி சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, இங்கே இருப்போம் அப்படிங்கிறான் புருஷன். அடா பாவி நாசமா போனவனே, எத்தனை நாள் தாண்டா இந்த ஜெயிலில் இருக்கிறது, நம்ம பிள்ளையாச்சும் நல்லபடியா வாழ வேண்டாமா, அவனுக்குன்னு ஒரு துணை வேண்டாமான்னு சொல்லி அவர் ரொம்ப திட்டுறான். அந்த கெவின் என்ன பண்றான்னா, சரி போய் தொலைங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில போய் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு, ரேடியேஷன் படாம இருக்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டு போறான். மேல போய் பார்க்கறான், மக்கள்லாம் இருக்காங்க, ஆனா என்விரான்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. ஏதோ விளையாட்டு பொருள் மாதிரி எல்லா கையிலுமே கன் இருக்கு. இவன் பேசுற பாஷை வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவன் வந்து பழங்கால பாஷை மாதிரி பேசுறான், அவங்களும் வித்தியாசமா பேசுறாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு குடுகுடுன்னு வேகமா ஓடி போயிட்டு வெளியில நம்ம போக வேண்டாம், நம்ம இங்கே இருக்கலாம் அப்படிங்கிறான். புருஷனும் பொண்டாட்டியும் திரும்பவும் சண்டையை போட இதுல புருஷங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருது. அப்ப அவங்க அம்மா பையன்ட்ட சொல்றான், அந்த பையன் பேரு ஆடம், இங்க பாடுற மகனே, சாப்பாடுலாம் தீந்து போச்சு, போய் 2 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு சொல்லி அவனை வெளியில அனுப்பிடுறாங்க. அவனுக்கு அங்க இருக்கிற எல்லாமே புதுசா இருக்கு. பேன் பார்த்துட்டே போறான். இப்படியே பேன் பார்த்துட்டு போக வந்த வழியா மறந்தாச்சு. வேற பஸ்ல போறான். எப்படா போறதுன்னு தெரியாம இருக்கிற எல்லா பஸ்லயும் போறான். இருக்கிற காசு வந்து இருந்து போக அவன் ஒரு கார்டு வச்சிருப்பான் அவங்க அப்பாக்குள்ளது. அந்த கார்டை போய் விற்கிறதுக்கு போனா அது பழங்கால கார்டுனால அதுக்கு ரேட் அதிகம். ஆனா அந்த ஷாப் கீப்பர் போய் சொல்லி ஏமாத்தி விற்க பார்க்கும்போது அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவனை காப்பாத்தி விட்டுறான். உடனே அவன் மேல இவளுக்கு லவ் வர கொஞ்ச நாள் அவளுக்கு இவன் மேல லவ் வந்துருது. அப்பதான் அவன் குடும்பத்தை பத்தி எங்க தங்கியிருக்காங்க பத்தி சொல்றான். சரி இவன் ஒரு பைத்தியக்காரன், இவனை எப்படியாவது கியூர் பண்ணியாச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறான். அதுக்காக சைக்காட்டிஸ்ட் டாக்டர்லாம் கூட்டிட்டு வரான். அவன் கிட்ட ஒரு சாவியை மட்டும் கொடுத்துட்டு இங்க போய் பாருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். இவளும் அங்க போய் பார்த்தா அவங்க அப்பாக்குள்ள டீடைல்ஸ் அவன் சொன்னது எல்லாமே இருக்கு. அப்பதான் இவன் நம்புறான் அவனை பத்தி. இப்ப 2 பேருமே மீட் பண்ணி அவனோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மாக்கு மருமகளா ஆயிடுறான். ஆடமும் அவங்க அப்பா அம்மாவோட வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு பதிலா ஒரு அழகான வீடை கட்டுறாரு.